நான் சொல்ல வரத கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கான பதில சொல்லுங்க. எனக்கு டிடிஆர் வேலையே எனக்கு போதும், என்னால கிரிக்கெட்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்லி டோனி கிவ் அப் பண்ணிருந்தா இன்னைக்கு இந்தியா டீமோட லெஜண்ட்ஸ் நம்ம பாக்குறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு கூப்பிடுற இந்த ஒரு பிளேயரை ஒரு காலத்துல இவன் சரியாவே பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டான், இவனை தூக்கி வேற எதனா மேட்ச்ல போடுங்க, இந்த மேட்ச்ல இவன் வேணாம் அப்படின்னு சொல்லியும் இல்ல இவன் எனக்கு தேவை, இவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு அப்படின்னு சொல்லி மிடில் ஆர்டரா விளையாட ரோஹித் சர்மாவை நீ போய் ஓப்பனிங் ஆடுறான்னு சொல்லி அவருக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்தாரு டோனி. இன்னைக்கு கிங் கோலி அழைக்கப்படுற விராட் கோலிய ஒரு காலத்துல இவனா விளையாடலாம் வைக்க முடியாது, இவனை பெஞ்சில தான் உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் செலக்ஷன் டீம் முடிவு பண்ணியும் இவன் ஆடுறனா தான் நான் மேட்சே ஆடுவேன்னு சொல்லி அங்கிருந்த செலக்ஷன் மெம்பர்ஸே வேலையை விட்டு தூக்கி புது செலக்ஷன் டீமை உருவாக்கி அதுக்கு அடுத்து வந்த மேட்சஸ் எல்லாமே விராட் கோலிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு டோனி. நான் டோனியை பத்தி பெருமையெல்லாம் நான் சொல்லல. இன்னைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா கிங் கோலி இன்னும் ஒருத்தர் உருவாகிறதுக்கு வழிகாட்டியா இருந்தவர்னா அதுக்கு முக்கிய காரணமே MS டோனி தான். இப்ப நான் சொன்னது கரெக்ட்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா கமெண்ட் எல்லாட்ட போடுங்க. இல்ல ப்ரோ நீ தப்பா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றவங்களா ரெட் கலர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க.